Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நார்மலாக எப்போதும் தேவன் எப்படி நடத்துகிறார், ஒருத்தனை ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் என்பது குறித்தான் இங்கே சொல்லிட்டு வர்றேன். அப்போ அதை குறித்து சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தேன். ஒன்று, ஆவியானவர் ஒருத்தன் நடத்துகிறாருன்னா சத்தியத்தின் மூலமாக, சத்தியத்தின் அடிப்படையில் தான் அவனை நடத்துவார். அதை பார்த்தோம். ரெண்டாவது, சத்தியத்துக்குள்ளேயே நம்ம நடத்துகிறார். சகல சத்தியத்துக்குள்ள ஆவியானவர் நடத்துவார்னு இயேசு சொன்னார் இல்லையா? அப்போ சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். இது ரொம்ப பெரிய உண்மை பாருங்க. மூன்றாவது, தேவனை குறித்த ஒரு அறிவுக்குள்ளாக நம்ம நடத்துகிறார். தேவனை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், அந்த அறிவுக்குள்ளாக நம்ம நடத்துகிறார். நான்காவது, கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். ஆவியானவருடைய வேலை அது. அஞ்சாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவுக்குள்ள நம்ம நடத்துகிறார். அவர் வந்ததே, பரிசுத்தாவியானவர் வந்ததே எதுக்கு? ஆவியானவர்களால் நடத்தப்படுறோம்னா இயேசு வண்டையில் நடத்தப்படுகிறோம். இயேசுவை காண்பிக்கிறதுக்கு, இயேசு யார், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு விளக்கி காட்ட முடியாதான் அவர் வந்திருக்கிறார். இயேசுவை வெளிப்படுத்த முடியாது, இயேசுவை குறித்த காரியங்கள் எல்லாம் நம்ம காட்ட முடியாதான் ஆவியானவர் வந்திருக்கிறார் இல்லையா? ஆறாவது, நம்ம ஆழமான சத்தியங்களுக்குள்ளே நடத்துகிறார். நாளுக்கு நாள் ஆழமான சத்தியங்களுக்குள்ளாக நடத்துகிறார். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப விளக்க வேண்டியதில்லை, அதனால் நான் விளக்கலை. ஏழாவது ஒரு காரியம், நமக்குள்ள புதிய நல்ல விருப்பங்களை, செய்கைகளை உண்டாக்குகிறார். அவர் அது உண்டாக்குவதன் மூலமாக நம்மை நடத்துகிறார். புதிய விருப்பங்களையும் செய்கைகளையும். திருப்பவும் பிலிப்பியர்களது நிருபம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2. நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்தவத்தை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. கிறிஸ்தவங்களை சொல்கிறேன், இவங்க தான் பிரச்சனை, இவங்களை சரி பண்ணாலும் சரியாயிடும். தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவம்னு சொன்னால் எந்த விருப்பமும் நமக்கு இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு எதுலேயும் விருப்பம் இல்லையா, நல்ல சட்ட துணியில் விருப்பம் இல்லை, நல்ல கறிமீன் சாப்பிடணுன்றது விருப்பம் இல்லை, நல்ல ஒரு வீடு வாசல் இருக்கணுன்றது விருப்பம் இல்லை, நல்ல வேலைலாம் எனக்கு ஒரு விருப்பம் இல்லை, படிக்கணும்னு கூட எனக்கு பெரிய விருப்பம் இல்லையா, எனக்கு எதுலேயுமே எனக்கு விருப்பம் இல்லை, நான் மோட்சம் போகணும், அவ்வளோதான் எனக்கு அடியனுக்கு, அவ்வளோதான், அதில் தான் விருப்பம் ஒழிய எனக்கு எதுலேயுமே விருப்பம் இல்லை. இவரை பாராட்டி போற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் சபையில். ஏன்னா இவர் எதுலேயுமே, இவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க விருப்பமெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. அதனால் விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லைன்றது தான் இவருடைய கோஷமாக இருக்குது. உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட வந்து, அப்பா படிப்புலேயே எனக்கு விருப்பம் இல்லை, காலேஜ்லேயே எனக்கு விருப்பம் இல்லை, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நான் நல்ல சம்பளம் வாங்கணும், நல்லா வாழணும், கண்ணியமாக இருக்கணும், ஒரு நல்ல நிலைக்கு வரணுன்றதுலையும் விருப்பம் இல்லை, ஒரு அந்தஸ்தாக இருக்கணுன்றதுலையும் விருப்பம் இல்லை, என் திறமையெல்லாம் நல்லா வளர்க்கணுன்றதுலையும் ஒரு விருப்பம் இல்லை, எந்த விருப்பம் இல்லை, நல்ல சட்ட துணி போடணுன்ற விருப்பம் இல்லை, நல்ல காரியங்களை செய்து நல்லவனாக இருக்கணுன்றதுலையும் பெரிய விருப்பம் இல்லை, நான் மோட்சம் போய் சேரணும், அதில் தான் விருப்பம் சொன்னால் பலார்னு 2 கொடுப்போம். நம்ம புத்தி கெட்டு போயிருக்கான்னு. ஏன்னா எதுலேயுமே விருப்பம் இல்லைன்னா என்ன ஆகுறது? நிறைய பேர் என்ன ஆகிட்டாங்க, கிறிஸ்தவம் என்கிறது விருப்பத்தையெல்லாம் களைந்து எரிகிற ஒரு மார்க்கம் அப்படின்னு ஒரு ரிலிஜன் ஆகிட்டாங்க பாருங்க. இதை விருப்பமே இருக்கக்கூடாது, உன் விருப்பத்தினால தான் உனக்கு தொல்லை, நீ அதை விரும்புகிற இதை விரும்புகிற, அதனால தான் உனக்கு தொல்லை, இந்த விருப்பத்தெல்லாம் நீ தூக்கி எறிஞ்சிட்டேன்னா உனக்கு நிம்மதி வந்துவிடும், உனக்கு சமாதானம் வந்துவிடும். அது கிறிஸ்தவம் அல்ல, நான் சொல்கிறேன், அது வேற ஏதோ, அது என்னன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது, அது வேற ஏதோ. விருப்பத்தையெல்லாம் நீ தூக்கி எறிஞ்சிட்டுனா நீ நல்லா இருப்ப, விருப்பம் தான் உன்னை கெடுக்குதுன்னு கிடையாது. வேதவசனம் அப்படி ஆப்போசிட்டா போதிக்குது. விருப்பம் தான் உன்னை ஆளாக்குகிறது, விருப்பம் தான் உன்னை உருவாக்குகிறது. விருப்பத்தை உண்டாக்குகிறவர் அவர், விருப்பத்தை உண்டாக்கி உன்னை உருவாக்குகிறார். ஒருத்தன் எப்படி டாக்டர் ஆகிறான்? ஒரு விருப்பம் உள்ள உண்டாகிறது. கடவுள் அவனுக்குள்ள ஒரு விருப்பத்தை வைக்கிறாரு, நான் மருத்துவன் ஆகணும், இதுக்காக படிக்கணும், நல்லா உயரணும்னு. அவன் நாளைக்கு ஒரு பெரிய சேவையை செய்கிறான், நிறைய பேருக்கு உதவுகிறான். ஏன்னு சொன்னால் ஒரு விருப்பத்தில் ஆரம்பித்து அந்த விருப்பம் ஒரு கனவாகி அவன் அதை நனவாக்குகிறான். கடவுளுடைய உதவி கொண்டு அதை நனவாக்கி இப்போ 4 பேருக்கு சேவை செய்ய முடிகிறது. என்ன சொல்லுது பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படியே சொல்லுது பாருங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். எதை உண்டாக்குகிறாரா? தேவன் தான் விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ள உண்டாக்குகிறவர். அப்ப தேவனே விருப்பத்தை உண்டாக்குறாரு உங்களுக்குள்ளன்னா அப்ப விருப்பம் மோசம்னு சொல்லக்கூடாது, விருப்பம் வந்தாலே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் ஒரு பையன் பாருங்க, நான் வளர்ந்து வந்த காலத்தில் பாஸ்டர் போய் சொன்னா, பாஸ்டர் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். பாஸ்டர் ஒன்று சொன்னார், ஏன் கம்பவுண்டர் ஆகக்கூடாதா, உனக்குள்ள பெருமை, அதனால தான் நீ டாக்டர் ஆகணுன்ற. என்ன மனுஷர்கள் பாருங்க.
அந்த ஆள் ஒரு தாப்பனா இருக்கிறது கூட லாய்க்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். புள்ள வந்து டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறேன்னா சரிப்பா ஜெபம் பண்ணு, கடவுள் ஒன்று நடத்திட்டோம், நல்லா படி, நல்லா முயற்சி எடு, கடவுளுடைய தயவுனால நீ என்ன நினைக்கிறியோ அப்படி ஆக முடியும். கடவுள் உனக்கு உதவி செய்வார், நானும் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், கடவுள் உனக்கு உதவுவார், கடவுள் உன் கூட இருக்கிறாரு, பயப்படாத, நல்லா படி, எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல வேணாமா? ஒருத்தன் விரும்புகிறான்னா அவனுக்குள்ள கடவுள் ஏதோ ஒரு சின்ன விதையை வச்சிருக்கிறாரு. அது பெருசாக வளர்ந்து நாளைக்கு ஒருவேளை அவன் அந்த விருப்பம் உண்மையாகவே கடவுள்கிட்ட வந்ததுன்னா அது நிச்சயமாக கடவுள் அதை நிறைவேற்றுறதுக்கு அவனுக்கு உதவி செய்வார். நம்ம ஒரு 4 நல்ல வார்த்தையை பேச முடியாதா? அவனுக்கு பெருமை வந்துடும், அவன் என்ன பெரிய டாக்டர் ஆகுறது, இதெல்லாம் சும்மா வீணான மேட்டிமே. இதுலேயே இருக்கிறாங்க பாருங்க. இப்படிதான் ஜனங்களை கெடுத்தே போட்டாச்சு நிறைய. விருப்பம் என்ன சொல்றாரு பாருங்க, மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொன்னா அப்படியே ஆகும்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே சொல்றாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்குறீங்க? கேட்டுக்கொள்றது இல்லை, விரும்பி கேட்டுக்கொள்கிறது. ஜெபமே வந்து நம்முடைய விருப்பத்தின் பிரதிபலிப்பாக தான் இருக்குது. ஜெபம்னா என்னன்னா விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறேன், என்ன விருப்பம்ங்கிறத தெரியப்படுத்துறேன். சிலர் ஜெபம் தபம்னு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஜெபமும் தபமும். 1 மணி நேரம் ஜெபிச்சேயா, நான் 2 மணி நேரம் ஜெபிச்சேயா, நான் அடுத்தது 3 மணி நேரம் ஜெபிக்க போறேன். எத்தனை மணி நேரம் ஜெபிச்சாலும் உள்ள ஒரு விருப்பமும் இல்லைன்னா என்னத்தை ஜெபம் பண்றீங்க? நான் நெடு முழங்கால ஜெபிச்சேன், என்ன ஜெபிச்சீங்க? எனக்கு எந்த விருப்பமும் கிடையாதுயா. டோட்டலி ராங் பாருங்க. விருப்பம் இருக்கணும். அதுல என்ன ஒரு அருமையான காரியம், விருப்பத்தை உண்டாக்குகிறவர் அவர். கடவுளால் உண்டாக்கப்படுகிற விருப்பங்கள் உள்ள உண்டாக வேணும். ஒரு கிறிஸ்தவன்னா யாரு? கடவுள் அவனுக்குள்ள கிரியை செய்து ஆவியானவர் மூலமாக நல்ல பரிசுத்தமான விருப்பங்களை உண்டாக்குகிறார். அசுத்தமான விருப்பங்கள் அல்ல, பரிசுத்தமான விருப்பங்களை. நான்லாம் பாருங்க படிக்கிற காலத்தில் எனக்கெல்லாம் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் பாருங்க. காலேஜுக்கெல்லாம் போகிறேன், வர்றேன், இருக்கிறேன், ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சும்மா ஒரு நாளில் படித்து பாஸ் பண்ணுறது ஒன்றும் இந்த நாட்டில் பெரிய ஒரு இது கிடையாது பாருங்க. சும்மா கடகடன்னு படித்து என்னத்தையா கதை எழுதி கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் எழுதிட்டு வந்துடலாம். என்னத்தையாது கடகடன்னு பக்கமாக எழுதி தள்ள வேண்டியது. எதையாவது ஒன்று எழுதி தந்து பாஸ் மார்க் ஒரே நாளில் படித்து பாஸ் பண்ணுவோம். அறிவெல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும், நமக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது, படித்தா நல்லா வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைலாம் அந்த காலத்தில் கிடையாது. இந்த காலத்தில் வாலிபர்களுக்கு நிறைய இருக்குது பாருங்கள். என்ன கொஞ்சம் சுச்சுவேஷன்லாம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் வந்து என்னத்தை படித்து என்ன பண்ண போகிறான், எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில் உட்கார வச்சு டிக்கெட் விற்கிறதுக்கு கொடுப்பாங்க, என்னத்தையாவது அந்த மாதிரி ஏதாவது வேலை தான். நீ எம்ஏ படித்தாலும் ஒன்றும் அதனால ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏதோ மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு டிகிரி வாங்கணும், அதை போய் வாங்கிடுவோம். ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்கும் அசிங்கமாக இருக்கும் இல்லையா? அதனால் படித்து ஏதாவது ஒரு டிகிரியை வாங்கணும்னு சொல்லி அப்படி தான் படித்தேன் பாருங்கள். நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் படித்தேன். ஆனால் ஆண்டவராகி இயேசு என்ற வாழ்க்கையில் வந்த பிறகு எனக்கு நல்ல உன்னதமான உயர்ந்த விருப்பங்களை உள்ள உண்டாக்குனார். கிறிஸ்தவன்னா ஒரு சாதாரண காரியம் இல்லை பாருங்க. உயர்ந்த உன்னதமான விருப்பங்கள், என்னுடைய திறமை என்னுடைய இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் நான் வர வேண்டும் என்கிற ஒரு பெரிய விருப்பத்தை உள்ள உண்டாக்கினார். என்னுடைய மேட்டிமைக்காக அல்ல, ஒன்றும் இல்லை, எனக்குள்ள அப்படி சொல்றார் ஆண்டவர், நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி வரணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்கி அந்த விருப்பத்தின் விளைவாக தான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன் பாருங்க. அப்படி தான் நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இந்த விருப்பத்தின் விளைவாக போய் தேட ஆரம்பித்தேன், கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன், நாட ஆரம்பித்தேன், இதுக்கு நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் கடவுள் உன்னதமான உயர்ந்த லட்சியங்களை உள்ளத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், ஆண்டவரே இதை விரும்புகிறேன், நான் இப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன், இப்படி பிரசங்கிக்கணும்னு விரும்புகிறேன், இப்படி ஒரு ஊழியத்தை செய்யணும்னு விரும்புகிறேன், இப்படி ஒரு சபையை எழுப்பணும்னு விரும்புகிறேன். இதெல்லாம் உன்னதமான நோக்கங்களும் லட்சியங்களும் கடவுளத்திலிருந்து வந்தது. அப்போ விருப்பத்தை உண்டாக்குகிறவர் அவர். அப்போ அந்த விருப்பத்தை வந்து நம்ம அலட்சியம் பண்ணி பேசக்கூடாது பாருங்க. விருப்பத்தை வந்து கேவலமாக பேசக்கூடாது. ஒருத்தனுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குதுன்னா அதை ஒரு தெய்வீகமான ஒரு காரியமாய் கருத வேணும் கிறிஸ்தவர்கள். அதை மதிக்க வேண்டும். ஒருத்தன் வந்து விருப்பத்தை பேசும்போது அவனை உடனே மட்டும் தட்டக்கூடாது. பரவாயில்லப்பா, நீ எங்கேயோ இருக்கிற, ஆனால் உன் விருப்பம் எங்கேயோ உயரமா இருக்குது. அது உயரமா இருந்தாலே கடவுள்கிட்ட வந்ததுன்னு தான் அர்த்தம். சின்னதாக இருக்குது பாருங்க, ஏதோ ஒன்றுங்க கிடைச்சா போதும், அது கடவுள்கிட்ட வந்தது இல்லை. நிச்சயமா சொல்றேன் நான், அது கடவுள்கிட்ட வந்தது இல்லை, அது உங்க தாத்தா கிட்ட வந்தது. உங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஆற்றல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் எட்டாத ஒரு கனி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்குள்ள உண்டானா நிச்சயமா அது கடவுள்கிட்ட வந்த விருப்பமா தான் இருக்கணும்.
ஏன்னா அவருடைய விருப்பங்கள்லாம் அவர் சைஸ்ல இருக்குது. ஹலோ, நம்ம சைஸ்ல இல்ல. எந்த சைஸ்ல இருக்குது? God sized desires, God sized dreams, God sized visions. அதுல நான் நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறேன். கடவுள் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களால் முடியாது, அவரால் முடியும். ஆனால் அவர் இதை செய்யும் சொல்லும் போது ஐயோ என்னால முடியாதுன்னு தான் தோணும். என்னால முடியும்னு தோணுச்சுன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வரலன்னு அர்த்தம். நான் செஞ்சிருவேன், அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். விருப்பத்தை கடவுள் கட்டளையிட்டார்னா அவ்வளோ பெருசா, ஐயோ நான் எப்படி அதை செய்யறது, என்னால் அது முடியுமா, எனக்கு அது சாத்தியமாகுமா, இவ்வளோ உயரமா இருக்குதே. அப்போ நான் திரும்பியும் கடவுள்கிட்ட போகிறேன், ஆண்டவரே இது உம்மால சாத்தியம், நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் எனக்கு பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் அருள்வீராக, உம்மை கொண்டு நான் மதிலையும் தாண்டுவேன், உம்மை கொண்டு ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், உம்மாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போய் தள்ளணும். அது தள்ளலைன்னா அது உங்க தாத்தாட்ட இருந்து வந்த விருப்பம் தான். அது உங்க வீட்டில் சொல்லி சொல்லி வந்த விருப்பம் தானே ஒழிய இது கடவுள்கிட்ட இருந்து வந்த விருப்பம் இல்லை. அப்ப விருப்பத்தை உண்டாக்குகிறவர் கர்த்தர். அப்ப கிறிஸ்தவனா இருக்கிறதுன்னா ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. கடவுளோடு கூட அப்படிப்பட்ட ஒரு உறவில் இருக்கிறபடினாலே உள்ள விருப்பங்கள் உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது, உள்ள விருப்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை உண்டாக்குகிறவர் கடவுள். விருப்பத்தை மட்டும் இல்லை, அதற்கேற்ற செய்கையும் உண்டாக்குகிறார், அதற்குரிய வாய்ப்புகளையும் வழிவாசலையும் திறக்கிறார், அதற்குரிய சாத்தியக்கூறுகளையும் உண்டாக்குகிறார், அதற்குரிய தயவையும் கிருபையும் மனுஷர் தயவையும் கட்டளையிடுகிறார், எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறார், அது நிறைவேறுகிறது. எத்தனை பேர் இருக்கீங்க பாவியனால் நடத்தப்படுறதுன்னா ஏதோ சொப்பனம் கண்டேன் தரிசனம் கண்டேன் வந்துட்டு கூடாது, இதெல்லாம் நடக்கணும். அதான் ஆவியானவர் நடத்துகிறது. பாருங்க, ரொம்ப குறுகிய ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம காரியங்களை பார்க்குறோம். ஆவியினால் நடத்தப்படுறியா, நீ தீர்க்க தரிசனம் கேட்டியா அப்படின்னா எந்நேரமும் நான் தீர்க்க தரிசனமாக கேட்டிருக்கணும். ஆவியானவர் நடத்துறது இப்பேற்பட்ட பல சிம்பிள் நடைமுறை காரியங்கள், ஆனால் உயர்ந்த காரியங்களால் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது, ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்போ ஒரு தெய்வீகமான விருப்பத்தை கடவுள் உண்டாக்குகிறார். எல்லாம் அதை எதிர்பாருங்கள். வாலிபர்களுக்கு விசேஷமாக சொல்கிறேங்க, கிறிஸ்தவனாக இருக்கிறதுன்ட்டு ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தேன், கோயிலில் வந்து பேர் கொடுத்தேன்னு கிடையாது. அது கிறிஸ்தவன் இல்லை. கிறிஸ்தவனாக இருக்கிறன்றது கடவுள் உள்ளத்தில் ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறார், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், லட்சியங்களை கொடுக்கிறார், உயர்ந்த நோக்கங்களை தர்றார், உங்களை உயர்த்தக்கூடிய நோக்கங்களை தர்றார். ஏன்னா உங்களை உயர்த்துறதுல அவருக்கு பெருமை, அவருக்கு மகிமை. ஆமென். இன்னொரு காரியம், 8வது, மாம்சத்தின் நிமித்தமாக நமக்கு ஏற்படும் பாவ சோதனைகள், அவைகளுக்கு எதிராய் நான் நின்று அவைகளை வெல்லும்படியாக எனக்குள்ளிருந்து கிரியை செய்து என்னை நடத்துகிறார். என்னுடைய மாம்சத்தின் நிமித்தமாக எனக்குள்ளாக இருந்து கிளம்பும் சோதனைகள், பாவ சோதனைகள், இவைகளெல்லாம் நான் வெல்லும்படியாக எனக்குள்ளாக இருந்து அவர் என்னை நடத்துகிறார். அது ஆவியானவர் நடத்துகிறார். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அப்படின்னா இது அதில் அடங்கி இருக்குது. பாவத்தின் மீது வெற்றி அதில் நடத்துகிறார். என்ன எனக்குள்ள இருந்துக்கிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். வெறும் சொப்பனம் தரிசனம் நினைக்காதீங்க. உள்ள இருந்து கொண்டு பாவத்தின் மீது நான் வெற்றி அடையும்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார். திருப்புவோம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் தி ஸ்பிரிட். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். என்ன அர்த்தம்? கிறிஸ்தவனால மாம்ச இச்சையை நிறைவேற்ற முடியும். கிறிஸ்தவங்களுக்கு தான் எழுதுறாரு, விசுவாசிகளுக்கு சொல்றாரு. ஆவிக்கேற்றபடி நடந்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஆவியானவரோட ஒத்துழைச்சி அவரோட கோஆபரேட் பண்ணி அவருடைய உதவியை நாடி அவருடைய உதவியை கொண்டு வாழ்ந்தீர்கள் என்று சொன்னா மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பாருங்க, நிறைய பேர் இதை சரியா இது புரிந்து கொள்ள பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க மனுஷன்னா அப்படிதான். ஒருத்தவங்க சொல்றாங்க பாருங்க, ஆம்பளைன்னா அப்படிதான் இருப்பான். அதுக்கு எல்லாம் தலையாட்டுறாங்க. ஆமா, ஆம்பளை அப்படிதான் இருப்பான். எப்படி இருப்பான்? 2 போட்டா சரியா இருக்கும். ஆம்பளைன்னா அப்படிதான் இருப்பானா? அது அப்படிதான். ஆம்பளை அப்படிதான். பெண்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கணும்? ஹலோ, யாரும் அதை கேட்கறது இல்லை பாருங்க. ஏன் அப்படி இருக்கணும்? ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்களா? எங்கே சொல்லி இருக்குது?
ஆண்கள் இயேசுநாதரை போல இருக்கணும். ஹலோ, சும்மா அந்த உலகத்தாருடைய பேச்சை நீங்களும் பேசிக்கிட்டு உங்க வீடுகளையும் பேசிக்கிட்டு இதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆம்பளைன்னா அப்படிதான் இருப்பான். அந்த பேச்சு ஒழிங்க முதல்ல. ஆம்பளைன்னா இப்படித்தான் இருப்பான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஒரு ஆணை சந்திக்கிறோமே, இயேசு என்கிற அவரை போலதான் ஆண் இருப்பான். அவரை போல இருக்கணும்ன்றதான் நம்முடைய குறிக்கோள். அப்படி இருக்கணும்ன்றதான் நம்ம விருப்பம். சும்மா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. கிறிஸ்தவர்கள் கூட அப்படி சொல்றாங்க பாருங்க. கிறிஸ்தவர்கள் கூட ஆண்கள் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, அது மாம்ச பலவீனம். பிரதர், என்ன பண்றது? மாம்ச பலவீனம். இதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்பிரிச்சுவல் டேர்ம் ஒன்று கொடுத்துடுறது. மாம்ச பலவீனம் அது அப்படிதான். வேத வசனம் சொல்லுது, மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படின்னா நிறைவேற்றாமல் வாழ முடியும். மாம்ச இச்சைகளின்படி வாழாமல் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள முடியும் இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இச்சிக்கிறதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தை பாருங்க. The flesh lusteth against the spirit and the spirit lusteth against the flesh. மாம்சம் இருக்குது பாருங்க. நம்முடைய சரீரத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? சரீரம் அந்த விழுந்து போன நிலையிலேயே இருக்குது, இன்னும் மீட்கப்படலை. அது இயேசு வரும்போது மாற்றப்பட போகிறது. அதனால இந்த சரீரத்தின் மூலமாக தான் பாவம் என்ன பண்ணுது, வந்து நுழைய பார்க்குது. இந்த சரீர தேவைகள் இதெல்லாம் எப்படியாவது பூர்த்தி செய்யணும். எப்படி பூர்த்தி செய்த என்ன, மனுஷன்னா அப்படிதான். அது ஒரு தேவை இருக்குது இல்லையா, அதை எப்படியாவது பூர்த்தி அப்படிதான் கொண்டு போகுது அது புத்தி இல்லையா? சரீரத்தின் மூலமாக தான் பாவம் நுழைய பார்க்குது. ஆனால் உள்ள ஆவியானவர் இருக்கிறார். இந்த ரெண்டுத்துக்கு அப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. சரீரத்துக்கும் ஆவியானவருக்கும் ஒரு போராட்டம். சரீரம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது, ஆவியானவருக்கு விரோதமாக இச்சிக்கிறதுன்னு சொன்னா, சரீரம் இந்த கெட்ட காரியங்களை செய்யறதுலயே நாட்டமா இருக்குது. அதை இச்சிக்கிறது, அதை நாடுகிறது. இச்சிக்கிறதுன்ற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தை. லஸ்டத்துன்னு ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை அளவு கடந்த விதத்தில், அன்கன்ட்ரோலபிள் விதத்தில், கட்டுக்கடங்காத விதத்தில் நேசிக்கிறது. முடியலனால நான் அதை அடைந்தே தீர்வேன்ற அந்த விதத்தில் விரும்புறது. அதை இல்லைங்க என்னானாலும் பரவாயில்ல, பொழப்பே கட்டு போனாலும் பரவாயில்ல, நான் இதை விரும்புகிறேன் அப்படின்னு போகிறது. அதுதான் லஸ்ட். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக என்ன பண்ணுதான், இச்சிக்குதான். ஆனா விசுவாசியின் நிலை என்ன, மாம்சம் இச்சிக்குது, ஆனா ஆவி உள்ள இருந்துட்டு மாம்சத்துக்கு விரோதமாக இச்சித்து கொண்டிருக்கு. ரெண்டு சக்திகள் வேலை செய்துட்டு இருக்குது. ஒன்னு மாம்சம், அதனுடைய சக்தி, அது பாவத்தை நோக்கி நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது, இச்சைக்குள்ளாக நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. உள்ள ஆவியானவர், அவர் பரிசுத்த தேவன், அவர் மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறார். மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறார். இப்ப பாருங்க, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. 25ஆம் வசனம் பாருங்க, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் களவும். ஆனா நாம எப்படி நடக்கணும்னு, ஆவிக்கேற்றபடி நடக்க வேணும் என்று சொல்லியிருக்குது. யாக்கோபுக்கு திருப்புங்க ஒரு நிமிஷம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? எல்லாம் சொல்லுங்க, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். எத்தனை பேர் நம்புறீங்க ஆவியானவர் உள்ள வாசமாயிருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் சும்மா உட்காந்து தூங்கிட்டு உள்ள, அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு அமைதியெல்லாம் இல்லை. அவர் என்ன பண்றாராம்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாராம். நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சிங்களா பாருங்க, ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல. The spirit that lives in us is there with jealous envy. வைராக்கிய வாஞ்சைனா jealous envy. jealousனா கெட்ட விதத்தில் பொறாமை கிடையாது, இவன் நல்லா இருக்கணும் கெடுக்கணும் அப்படின்னு, அப்படி கிடையாது. jealous envyனா வைராக்கிய வாஞ்சை. வைராக்கிய வாஞ்சைன்னு சொன்னா, ஒரு பெற்றோர் பிள்ளைக்காக வச்சிருக்காங்க பாருங்க வைராக்கிய வாஞ்சை. எப்படியாவது அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், நல்ல இன்ஜினியராக கொண்டாடணும், நல்ல இப்படி கொண்டாடணும், அப்படி கொண்டாடணும், பெரிய ஆளாக கொண்டாடணும், இப்படிலாம் மனசில் வச்சிருக்காங்க இல்லையா? வச்சு எவ்வளோ வேலை செய்கிறாங்க, பணத்தை சேர்த்து வச்சு கல்லூரிக்கு அனுப்பிச்சு படாத பாடுபட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள, ஒரு வாஞ்சை, எப்படியாவது பிள்ளைய கொண்டு வந்து பெருசாக்கிடணும், நல்லா பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பெரிய வாஞ்சை இருக்குது. அது தப்பா கிடையாது. பிள்ளைக்கு அது புரியவே மாட்டேங்குது. என்ன இது, எப்போ பார்த்தாலும் டியூஷனுக்கு போ, காலேஜுக்கு போ, அதுக்கு போன்றாங்களே. அது விரோதி மாதிரி நினைக்கிறான் பெற்றோரை. படின்னு போட்டு நம்மளை போட்டு உயிரை வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியுது, இப்படியே விட்டா கெட்டு போயிடுவான், நல்லா இவனை பாதுகாத்து இவன் பராமரித்து இவனை போய் அங்கங்கே அலைய விடக்கூடாது, இவன் என்ன பண்ணுறான்னு கவனிக்கணும், கரெக்டாக அவனை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு வைராக்கிய வாஞ்சை.
அப்போ ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார். நமக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மை குறித்து நம்ம வாழ வைக்க, நான் கெட்டு போகாமல் இருக்க, நான் பாவம் செஞ்சு அழிஞ்சு போகாமல் இருக்க, நான் என்னை கெடுத்து கொள்ளாமல் இருக்க, என்னை காப்பாற்றும்படியாக, பாவத்தின் மீது எனக்கு வெற்றியை தரும்படியாக, மாம்ச இச்சைகளுக்கு விலகி நான் நடந்து கொள்ளும்படியாக, அதை மேற்கொள்ளும்படியாக, எனக்கு உதவும்படியாக அவர் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். இன்னும் சிம்பிள் தமிழில் சொல்ல போனா, அவர் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார் என்னை வெற்றி பெற வைப்பதற்கு. வாழ்க்கையில என்ன வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவர் உள்ள இருந்துகிட்டு அவர் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார். வெற்றி பெற வச்சே தீர்வேன், அதுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன்னு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? திருத்துவத்தின் மூன்றாம் நபர் திருத்துவ தேவன். அந்த திருத்துவ தேவன் மூன்றாம் நபர் பரிசுத்த ஆவியானவர் தேவனே. அவர் உள்ள இருக்கிறார். சும்மா வந்தாரு, ஒரு பெரிய வேலையை செய்யறதுக்காக தான் வந்திருக்கிறார். என்ன வேலையை? நம்ம கொண்டு போய் வெற்றியில நடத்த வேணும் என்கிற வேலையை. உங்களை காட்டிலும் அவர் அதுல தீவிரமா இருக்கிறார். நம்ம அவ்வளவு தீவிரமா இல்லை அதுல, ஆனா அவர் அதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறார். அப்ப பாருங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு இழுக்குது. ஒன்னு மாம்சம் இழுக்குது, இன்னொரு பக்கம் ஆவி இழுக்குது. மாம்சம் ஆவிக்கு விரோதமா இச்சிக்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இச்சிக்கிறது. யார் வின் பண்ணுவா? நிறைய பேர் சொல்றாங்க ஆவி தான் வின் பண்ணுங்க. ஒரு விதத்தில் கரெக்ட் தான், ஆனா தப்பு. ஆமா, ஆவி வின் பண்ணுவார். ஏன்னா மாம்சம் ஆவியின் இடத்துல எது பெருசு? ஆவியானவர் தான் பெரியவர். மாம்சத்தை காட்டலாம் ஆவியானவர் பெரியவர். அதனால மேட்ச்னு வச்சா ஆவியானவர் வின் பண்ணுவார். ஆனால் நம்முடைய விஷயத்தில் ஆவி ஒரு பக்கம் இழுக்குது, மாம்சம் இன்னொரு பக்கம் இழுக்குது. யார் வின் பண்ணுவா? நான் சொல்லுகிறேன், நீங்க எந்த பக்கம் கை கோக்குறீங்களோ அந்த பக்கம் தான் வின் பண்ண போகுது. அப்படின்னு சொல்றதுனால நான் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நம்ம கடவுள் மதிக்கிறார். நான் மாம்சத்தோட கை கோத்துட்டேன்னு வைங்க, நான் மாம்சத்தின் இச்சையின் வழியில போறேன்னு கை கோத்துட்டேன்னு வைங்க, நான் இல்ல பரவாயில்ல, நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, கடவுளுடைய நாமத்தை கெடுத்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி நடந்துக்கிறேன், ஏன்னா இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வழியில போனேன்னா, ஆவியானவர் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் அவர் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னா, ஆதாம் எடுத்து பழத்தை சாப்பிடும் போது அவர் சும்மா தான் இருந்தார். ஹலோ, ஒருத்தர் சொல்றார், ஒன்னும் இல்லையா, தட்டி விட்டுருக்கலாம் இல்லையா? அத எவ்வளவு சிம்பிளான வேலை. தட்டியும் விட்டுருக்கலாம், கையையும் முறிச்சிருக்கலாம், ரெண்டு வாயிலே போட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஒண்ணுமே பண்ணலையே. ஆண்டவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு? அவர் நம்மை தம்முடைய சாயலிலே உண்டாக்கி இருக்கிறார். தம்மை போல நான் சிந்திக்க வேண்டும், நான் தீர்மானிக்க வேண்டும், நான் செயலாற்ற வேண்டும். அவரை போல நான் தீர்மானத்துக்கு வரணும். என்ன மதிக்கிறாரு. நானே ஒரு தீர்மானத்தை எடுத்து நான் மாம்சத்தின் வழியில போறேன் தீர்மானத்தை எடுத்த பிறகு ஆவியானவர் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த மாம்ச இச்சை என்னை இழுக்கும் போது எனக்கு புரியுது, இந்த மாம்ச இச்சை இழுக்குது, இதனுடைய சோதனை ரொம்ப பெருசா இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால, அவர் எனக்கு உதவியாளராக இருக்கிறபடினால நான் அவரோடு கைகோர்க்க போகிறேன். அவர் எனக்கு வெற்றியை தருவார். நான் கைகோக்கும் போது அந்த மாம்ச இச்சையினுடைய காரியம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை விட பெரியவராக இருக்கிற ஆவியானவர் எனக்கு வெற்றியை தருவார். நான் தோற்க சான்ஸே கிடையாது. ஆனா நான் கைகோக்கணும். நல்லா டி.எல். ஆஸ்பார்ன் அந்த காலத்திலே சொன்னார் பாருங்க, சூழ்நிலை ஒன்றை சொல்லுகிறது, வசனம் இன்னொன்றை சொல்லுகிறது. எது நடக்கும்? சூழ்நிலை சொல்றது நடக்குமா, வசனம் சொல்றது நடக்குமா? சிலர் சொல்றாங்க வசனம் சொல்றது தான் நடக்கும். தப்பு. வசனம் சொல்றது தான் நடக்கும்னா எல்லா கிறிஸ்தவர்கள் வீட்லையும் வசனம் இருக்குது, பைபிள் இருக்குது, எல்லார் கையிலையும் இருக்குது, எல்லாரும் படிக்கிறாங்க பைபிளை. ஆனா வசனம் நிறைவேறலையே. எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். நேரம் ஏன் நிறைவேறலன்னா, படிச்சாங்களே ஒழிய, ஏதோ வீட்டில் வச்சிருக்காங்களே ஒழிய, ஏதோ 2 சங்கீதம் டெய்லி வாசித்தாங்களே ஒழிய, இதை உண்மையாகவே விசுவாசித்து தங்கள் வாயினால் அறிக்கை செய்தவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, சூழ்நிலை ஒன்றை சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை ஒன்றை சொல்லுகிறது. சூழ்நிலை சொல்றதும் நடக்க போறதில்ல, வார்த்தை சொல்றதும் நடக்க போறதில்லை. நீ அந்த சூழ்நிலை குறித்து என்ன சொல்லுகிறாயோ அதுதான் நடக்க போகிறது. அப்ப எவ்வளவு பெரிய மாம்ச இச்சையா இருந்தாலும் என்ன, அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி எங்கிருந்து உண்டாகிறது? ஆவியானவர் நமக்கு தர்றார். அப்போ ஒரு விசுவாசி ஆவியினால் நடத்தப்படுறாருன்னா இந்த விதத்தில் நடத்தப்படுறான். எப்படி நடத்தப்படுறான்?
அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்து கொண்டு மாம்ச இச்சைகளை அவன் மேற்கொள்ளும்படியாக அவனுக்கு உதவி அவனை நடத்துகிறார் இல்லையா?